ஹாப்பி மோட் போன வீடியோவில் ஹாப்பி மோட் சொன்னேன்ல அதில் அந்த அன்னைமெண்ட் பண்ணி போட்டு வாங்கிட்டேன். அதில் இந்த பேரை பாருங்க, அம்மா படம் இருக்கேன். ஸோ போயிடலாம், இங்கே போகலாம், ரோப்ளாக்ஸ் போகலாம். கைஸ் எனக்கு ரோப்ளாக்ஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ நாம் முன்னாடியே விளாண்ட மூடாய் ஸ்வாட் ஃபைட்டிங்கடா விளாட போகிறோம். ஆனால் ஸோ செட்டு போய் ஆகணும். நாம் அப்போ நூம்படா விடுவோம். கவலைப்படாதுங்க. போக்க போக்க நாமளும் பெரிய ஆள் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் மற்றவங்களோட இந்த கேமில் போகிறேன். அவ்வளோ இல்லை, ஃபோர்க்கு வச்சுருக்காங்க. Because kite is the best weapon I want. நாம் என்ன கிளான் செய்யலாம்? நம்ம பெரிய ஆள் எல்லாருக்கும் காமிக்கலாம் வீடியோக்குள்ள. அடுத்த செகண்ட் அன்எக்யூட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் கட்ட மாதிரிதான். எடுக்கனாலும் செட்ட மாதிரி தான் நண்பன் ஆன்லைனில் இருக்கான்னு பார்க்கலாம். போன அக்கௌண்ட்டில் இருந்து சீரின்னு வச்சுருந்தாங்க. அந்த அக்கௌண்ட்டில் இப்போ வருஷமா இல்லை ஒருத்தர் கொண்டாச்சு.
ஜெயிக்கனா அடுத்து விளையாட கேமை மாட்டவே மாட்டேன். ஏன்னா அடுத்த கேம் என்னன்னா கிளைம்ப் அண்ட் ஜம்ப் டவர். நான் இப்போ ப்ரோ பிளேயர் கைஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் தான் ஒழுங்கான நல்ல பெட்ஸாக கொடுத்தேன். என் கிட்ட இருக்க காசு பார்த்தீங்கன்னா 6.6 ஜிஜி. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்க விங்ஸ் இங்கே இருக்க எல்லாத்தையும் தாண்டி போய் இதை தான் வாங்கணும் அடுத்து. ஆனால் இதே அங்கே நல்லா இருக்குது. மெனுக்கு போடா கேஸ். இதில் மொத்தம் அந்த ஓபின்னு ஒன்று போட்டிருக்குல்ல, அது கிடச்சிச்சின்னா வைங்களேன். நான் இந்த காசு வச்சு என்னடா பண்ண போகிறேன். இது பரவாயில்ல கிடச்சிச்சு வச்சுப்போம். இப்போ ஜம்ப் பண்ணேன்னா 100 FF கிடைக்குங்க. என் பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வாலிபால் மங்கி சிப்பிக் இன்னொன்று சிப்பிக் இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு இந்த கேம். ஆனால் நம்ம இது நம்மளுக்கு ஜிஜி பிபி கிடையாது. இந்த சீக்கிரமே இந்த இடத்த காலி பண்ணணுங்க. ஏன்னு தெரியுமா, அடுத்த வரும் புர்ஜ் கலிஃபா. அதுக்கு தேவையான வின்ஸ் சொல்லலாம். 80K வின்ஸ் என்கிட்ட 88.1 இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அட்ரா கடைசி இது என்ன பில்டிங்னு சொல்லுங்கள், கெஸ் பண்ணுங்கள். நானே சொல்லிடுறேன். லீனிங் டவர் ஆஃப் பீஸா. ஓகே, ஒரு கொஸ்டின் காசு அதை கமெண்டில் பதில் சொல்லுங்கள். இந்த கேமில் ஃபஸ்ட்டு வைட்டனாரு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாருங்க 2K விங்ஸ்க்காக இங்கே வந்திருக்கோம். இன்னும் ஒரு 40 விங்ஸ் கிடச்சிட்டு என்கிட்ட அந்த 0 ரோபக்ஸ்லாம் இருக்கு. நான் டொனேட் பண்ணுமா, நீங்கள் ரோபக்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் இந்த கேமில் விடியாலாகி உங்களுக்கும் நான் வாங்கி கொடுப்பேன். ஸோ ரோபக்ஸ் போங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டை பாருங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆர்மி ஆஃபீஸர். ஜம்ப் பார்க்க போய் டேலண்ட் அவனுக்கு இருக்கு. இப்படி நம்மளே ஏறுறதுக்கு ஆட்டோ டைம் போட்டா கைஸ். நான் ஃபஸ்ட்டு லவ்லி பாஸை பார்த்துட்டு சோகமாயிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் கிஃப்ட் பண்ணேன். இந்த கேம்லேயே நல்லா போயிட்டான். சிப்பிக்கையும் இந்த மங்கியையும் ஓகே 44K வந்தாச்சு. வாங்க குடிக்கலாம். ஹீரோ ஈவெண்ட் ஒன்றும் ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியல. பரவாயில்ல,
கீழே ஏன்னா இங்கே பாருங்க எல்லாமே அடிக்க காசு கொடுத்து கம்மி டேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி வாங்குறது? அது மட்டும் இல்லாமல் டைம் முடிஞ்சோடனே நம்ம வாங்கினதும் ஆனால் நான் அவ்வளோ சீக்கிரமாக வீடியோ முடிக்கப்படல. ஐயோ இந்த அடாக்கை எப்படி இருக்கணும் கமெண்ட் இங்கே பாருங்க சீக்கிரமாகவே காசு ஏறும் நம்மளுக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் பற்றி இன்னும் கமெண்ட் சொல்லுங்க. ஆனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிற மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா நானே ஆட வச்சு தான் பழச்சிட்டு இருக்கேன் இந்த கேமில். அதை பற்றி கிடச்சிடுச்சுன்னா உங்களுக்கு கிட்ட கொடுத்துட்றேன். அது ஒரு ரேண்டமாக 7 டேஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க 7 டேஸ்க்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரேண்டமாக கொடுப்பேன். அதுவும் நான் விளையாடும்போது ஜாயின் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் கொடுக்க முடியும். அப்படிங்கிறதையும் டொனேட் பண்ண முடியும் நீங்கள் இல்லாதப்ப. அப்படி பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ அடுத்த செகண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு செகண்டில் ஜாயின் ஆகி எனக்கு ஃப்ரெண்டை கஷ்டம் அனுப்பிச்சி விடணும். அப்போதான் என்னால் பண்ண முடியும். சரி லீனிங் டவர் ஆஃப் பீஸா எவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டாங்க. உங்களை யாராச்சும் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு அக்கௌண்ட் நேம் இந்த மாதிரி இருந்தால் கமெண்ட் சொல்லிடுங்க. எனக்கு யாருன்னே தெரியல சப்ஸ்கிரைபராக யாருன்னு. இதில் ஏன் ஜிடே வரலன்னா அவன் வீட்டுக்கு போயிட்டான். நாளைக்கு வருவான். இல்லை மட்டும் நான் 80 வின்ஸ் வந்துட்டேனோ எங்களேன் நான் வந்து ரேடை வச்சுட்டு ஃபீல் போடலாம். ஆனால் 80 வின்ஸ் கிடச்சோன்னா அங்கே அறானே லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் எடுக்க நம்ம வின்ஸை கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணலாம். அடுத்து புதுசாக ஒரு அப்டேட்டில் இன்னொரு பஸ்ஸில் கொடுத்தா கூட எதுவும் இல்லை. என்னோட புரியோ அவளோட அவனை தாண்டியாச்சு. இன்னொருத்தான் இருக்கான் அவனும் தாண்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போடுறோம். ஓகே எவனாச்சும் கிஃப்ட் பண்ண முடியுதா? பண்ண முடியுது. ஓகே அவன் சப்ஸ்கிரைபராக இல்லையான்னு தெரியல. ஆனால் கிஃப்ட் பண்ணிட்டேன். சப்ஸ்கிரைபராக கமெண்ட்டில் சொல்லுங்க. 54 இந்த கேம் யாரா வாங்க. நல்ல ஃப்ரெண்டுங்க. நான் அவனுக்கு வீட்டானால கொடுத்தேன். அவனுக்கு பவரானால கொடுத்தான்.
இந்த வீடியோ 17 மினிட்ஸ் வந்துடுச்சு. இருந்தாலும் ஒன்றும் பண்ணிக்க போகிறதில்ல. ஏன்னா ஒரு 75 மினிட்ஸ் ஆடு எடுத்துட்டு தான் இந்த வீடியோ முடிக்கலான்னு நான் இருக்கேன். இல்லை 80 கூட வரலாம், ஒரு டைம் பொறுத்து இருக்கு. ஏன்னா அவன் மட்டும் இல்லாமல் நான் 4th தான் படிக்கிறேன். எனக்கு தனி ஃபோனில் செய்கிற 5th படிக்கிறனால எல்லாம் அவன் வீட்டில் அவன்டா போயிட்டாங்க. அதனால் அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க. அவனும் பர்மிஷன் கிட்ட எடுத்துகிட்டு வரணும். அவன் சில டைம் அவன் ஃபோன் இல்லை அவங்களுக்கு தெரியாமலே எடுத்துகிட்டு வருவான். ஆனால் இது என் அம்மா ஃபோன். என்கிட்ட லேப்டாப் இருக்கு, ஆனால் எனக்கு எப்படி லேப்டாப்பில் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அதில் என் யூடியூப் சேனல் இல்லை. இதை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஆனால் போடுறதுல கலெக்ட் பண்ணுறேன். ஆனால் சீக்கிரமாக இந்த ஈவெண்ட் முடியும். நான் சொல்கிறேன் சீக்கிரமாக முடியும். 60 வந்தாச்சு. இன்னும் 80க்கு கொஞ்சம் தான் இருக்குது. 80க்கே வந்தா நான் ஒரு ரேண்டம் சப்ஸ்கிரைபருக்கு நான் ஒரு 2 ஷிப் பிக் கொடுப்பேன். அதுவும் இந்த வீடியோவில் வர மாட்டான். ஏன்னா இப்படி ஒரு நாள் வர போகிறேன். சரி ஃப்ரெண்டு கொடுக்குறான்னு வாங்கிப்போம். ஆனால் அந்த ஃப்ரெண்டு கொடுத்துரு அவ்வளோ பவராக தான் இல்லை. பரவாயில்ல இதை கொடுத்துட்றேன். அவன் நினைப்பான் என்னடா இவ்வளோ பவராக வச்சுருக்கேன்னு. அவருக்கு அப்புறம் சந்தோஷம் இல்லை, சுற்றி போயிடுவான். யோசிச்சு பாருங்க. ஓகே அவன் வாங்கல. ஓகே நம்ம யாருன்னு தெரியல. அவனுக்கு இதை கிஃப்ட் பண்ணுறேன். அவங்க வேணாமா, ஏன்னா அவன் என்னோட பவராக இருக்காங்க. இதில் 20 மினிட்ஸ் வந்துச்சு. 30 மினிட்ஸ்க்குள்ளே நான் வரேன். இல்லை 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்தேன்னா 10 மினிட்ஸ்க்குள்ளே நான் வரலன்னா நான் என் சேனல் டெலீட் பண்ணணும். அந்த மாதிரிலாம் வேண்டாங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு அவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன். டெலீட் பண்ணுவேன்னா எவனாச்சும் நம்ம ரொம்ப பிடிச்சா ஆன்லைனில் இருக்கணும். அவன் இல்லை கைஸ், இவன் பெரிய ஆள் இல்லை. அவன் தான் கைஸ் இருந்தான். என் ஃப்ரெண்டு அவன். கொடுங்க போய் பார்ப்பேன். டாப் டொனேட் என்னோட உனக்கு காலையில் சிஎஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டு பிடிச்சி இந்த கேமில் ஃப்ரெண்டு பிடிக்குங்க. எந்த ஃப்ரெண்டும் எனக்கு உருவாட மாதிரி இல்லை. இவருக்கு இப்போ குடிச்சா
பக் ஆயிடுச்சு. ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.